ஸ்டோரி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் குடியிருக்கிற வீட்டுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரம் வந்து இப்போ நம்ம பார்க்குற தென்னை மரம் 2 தென்னை மரம், நம்ம வளர்க்குற தென்னை மரம் வந்து பெரிய தென்னை மரம் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து வேறுபாடாக இருக்குது. தென்னை மரம் குட்டையாக இருக்குது. ஆனால் இதில் காய் வந்து வித்தியாசமாக இருக்குது. நம்ம வளர்ப்பு தேங்காய் மரத்தில் வந்து 60 காய் 70 காய் விடும். ஆனால் இந்த எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரமும் ஒவ்வொரு கொலையிலையும் 300 காய் 400 காய் இருக்கும். இது பார்க்க ஒரு அதிசயமாக இருக்கும். பார்க்குறக்கு எப்படி சொல்கிறது, பார்க்கவே நல்லா இருக்கும். பார்க்க ஒரு அழகான தோற்றமாக தெரியும். ஆனால் இவங்க வந்து வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை தென்னை மரத்தை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க நிறைய பேர். நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோன்னா, இந்த காய் நல்லா சாம்பாருக்கோ சட்னிக்கோ நல்லா ருசியாக இருக்கும். காய் சின்னதாக இருந்தாலும் பருப்பு நல்லா இருக்கும். நாங்கள் இப்போ என்ன நினச்சிருக்கோம், இது போல் இன்னொரு மரம் இருந்துச்சுன்னா நாங்கள் பயிர் செஞ்சு அநேகம் பேருக்கு இதை நாங்கள் ஒரு காட்சி பொருளாக காமிக்கலான்னு ஆசைப்படுறோம். அந்த தென்னை மரத்துக்கு இந்த தென்னை மரத்துக்கு வித்தியாசம்னா, அதில் வந்து உங்களுக்கு காய் ஒரு 70 காய் 80 காய் விடுவோம். இதில் வந்து அப்படி இல்லை, 4000 காய் 5000 காய் மரத்தை சுற்றி நிறைய இருக்கும். உங்களுக்கு உயரம்